ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்ல இருக்கிற அட்வான்ஸ் பேமெண்ட் ஃபெசிலிட்டி, அதாவது ரிபேட் ஃபெசிலிட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். யூஸ்வலா நம்ம ரெக்கரிங் டெபாசிட்ல மந்த்லி தான் டெபாசிட் பண்ணுவோம். நமக்கு ஒருவேளை முன்னாடியே பணம் இருந்ததுன்னா 6 மந்த்ஸ் ஆர் 12 மந்த்ஸுக்கான டெபாசிட்டை நம்ம முன்னாடியே பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ரிபேட், அதாவது டிஸ்கவுண்ட் தராங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல ஆர்டியை பத்தின ஒரு டீடைலான வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்களுக்கு ஐ கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் அதனுடைய லிங்க் தரோம். அந்த ஆர்டி வீடியோல நிறைய பேர் ரிபேட் கால்குலேஷன் பத்தி கேட்டிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஆர்டி ஸ்கீம்ல இருக்கிற சில கீ ஃபீச்சர்ஸை மட்டும் இப்ப பார்க்கலாம். இதுல நம்ம ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை மந்த்லி டெபாசிட் பண்ணிட்டு வரணும். 5 வருடங்களுக்கு அப்புறம் நமக்கு அதனுடைய வட்டியும் முதிர்வு தொகையும் கிடைக்கும். இப்ப இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 6.7%. நம்ம ஒரு அட்வான்ஸாவே ஒரு 6 மாதமோ இல்ல 12 மாதத்துக்கான தொகையை முன்னமே செலுத்தும் போது நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து சில டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்றதை நம்ம கொஞ்ச நேரத்துல டீட்டெயிலா பார்க்கலாம். மினிமம் 100 ரூபாயில இருந்து மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் நம்ம இதுல டெபாசிட் பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்ரி 3 மந்த்ஸ் மாறிட்டே இருக்கும். ஆனா நீங்க ஆர்டி அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதுதான் 5 வருஷமுமே உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்கீமை நம்ம 5 வருஷம் அப்படின்ட்டு பார்த்தோம். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கும் இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ப்ரீ மெச்சூர் க்ளோஷரை பொறுத்தவரை டெபாசிட் பண்ணினதுல இருந்து 3 வருடங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ப்ரீ மெச்சூர் வித்ட்ராயல் பண்ணிக்கணும் அப்படின்னா 1 வருடமாவது ஆகிருக்கணும். அந்த டைம்ல தான் நம்ம வித்ட்ரா பண்ண முடியும். அதுவுமே 50% ஆஃப் த அமௌண்ட்டை தான் ப்ரீ மெச்சூர் வித்ட்ரா பண்ண முடியும். நாமினேஷன் ஃபெசிலிட்டியுமே இதுல இருக்கு. அக்கௌண்ட் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதே மாதிரி சிங்கிள் அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாவோ இல்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை சிங்கிள் அக்கௌண்ட்டாவும் மாத்திக்க முடியும். லோன் ஃபெசிலிட்டிக்கு 1 இயர் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். 50% ஆஃப் த அமௌண்ட்டை நம்ம லோனாவது வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம முன்னாடியே டெபாசிட் பண்ணும்போது நமக்கு இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுக்கு 6 மந்த்ஸ் ஆர் 12 மந்த்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி டைம்ல என்னென்ன பெனிஃபிட்னா, போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம ஒவ்வொரு மாதமும் போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு 6 மாதத்துக்கான தொகையோ இல்ல ஒரு 12 மாதங்களுக்கான தொகையோ நம்ம முன்னமே செலுத்திடுறோம். அதனால நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு கியூல நின்னு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இப்போ நீங்க 6 மாதத்துக்கான தொகையை அட்வான்ஸ் பேமெண்டா முன்னாடியே செலுத்தும் போது ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 10 ரூபாய் தள்ளுபடி பண்றாங்க. அதே மாதிரி நீங்க 12 மாதங்களுக்கான தொகையை முன்னமே செலுத்தும் போது ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் 40 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் பண்றாங்க. இதை ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ நீங்க மாதம் 5,000 செலுத்துறீங்க அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கலாம். இப்ப நீங்க 6 மாசம் அப்படின்னா 5,000 இன்ட்டு 6 மாசம் 30,000 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு 500 ரூபாய் தள்ளுபடி தராங்க. அப்ப நீங்க 29,500 ரூபாய் மட்டுமே செலுத்தலாம். இதனால நமக்கு 1.66% சேவ் பண்ண முடியும். இதே நம்ம 12 மாசத்துக்கான அட்வான்ஸை முன்னாடியே செலுத்துறோம். மாதம் 5,000. அப்ப 12 இன்ட்டு 5,000 பாத்தீங்கன்னா நீங்க 60,000 தான் ஒரிஜினலா பே பண்ணணும். நமக்கு ரிபேட் 2,000 ரூபாய் கொடுக்கறதுனால நம்ம 58,000 பே பண்ணாலே போதும். ஸோ இந்த இடத்துல நமக்கு 3.33% சேவ் பண்ண முடியுது. இதை ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் பார்க்கலாம். இப்போ நீங்க எந்த தொகை டெபாசிட் பண்ணாலும் அதுலேருந்து ஒரு ஜீரோவை கட் பண்ணிட்டு இன்டூ 1ஆல மல்டிப்ளை பண்ணா 6 மாதத்துக்கான ரிபேட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம 100 ரூபாய் எடுத்துக்கிறோம். இதுல ஒரு ஜீரோ கட் பண்ணா 10 ருபீஸ் தான். 10 இன்டூ 1 என்ன 10. ஸோ 10 ருபீஸ் உங்களுக்கு இதுல கம்மியாகும். 600 ரூபாய் கட்டுற இடத்துல நீங்க 590 ரூபாய் தான் கட்டுறீங்க. அதே மாதிரி நீங்க 12 மந்த்ஸுக்கும் அதே கணக்கு தான். அதுலயும் நீங்க ஒரு ஜீரோவை கட் பண்ணிட்டு 4ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12 மந்த்ஸுக்கான ரிபேட் அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சிரும். ஸோ இதே மாதிரி 10 இன்டூ 4 40 ருபீஸ். நீங்க 1,200 ரூபாய் கட்டுற இடத்துல 1,160 ரூபாய் கட்டினா போதும். 40 ரூபாய் உங்களுக்கு இப்போ தள்ளுபடி ஆயிடும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டீட்டெயிலா பார்க்கலாம். 1,000 ரூபாய் கட்டுறீங்க. 6 மாதத்துக்கான ரிபேட் தொகை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தள்ளுபடி ஆகும். ஸோ அப்போ நீங்க 5,900 ரூபாய் மட்டும் கட்டினா போதும். 12 மந்த்ஸுக்கு 400 ரூபாய் தள்ளுபடி ஆகும். 11,600 ரூபாய் கட்டினா போதும். இதே நீங்க 2,000 ரூபாய் டெபாசிட் பண்றீங்க மாசங்கும் போது 6 மாசத்துக்கான தொகையை முன்னாடியே செலுத்தும் போது 200 ரூபாய் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ நீங்க 11,800 ருபீஸ் பே பண்ணா போதும். இதே 12 மந்த்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 800 ருபீஸ் ரிபேட் கிடைக்கும். ஸோ 23,200 கட்டினா போதும். 24,000 கட்டுற இடத்துல உங்களுக்கு 800 ரூபாய் மிச்சப்படுது. அதே மாதிரி நீங்க 5,000 மந்த்லி கட்டுறீங்க. அதுல 6 மாசத்துக்கான தொகையை முன்னமே கட்டும்போது 30,000 நீங்க கட்டணும். ஆனா உங்களுக்கு 500 ரூபாய் ரிபேட் கொடுக்கறதுனால 29,500 கட்டினா போதும்.
12 மந்த்ஸ்க்கு வந்து ரூ. 2000 தள்ளுபடி தராங்க. ஸோ நீங்க 58,000 கட்டினா போதும் 60,000க்கு பதிலா. இப்போ 10,000 rupees நீங்க மந்த்லி பே பண்றீங்க. அப்ப நீங்க 6 மாசத்துக்கு எவ்வளவு பே பண்ணணும்? 60,000. ஆனா உங்களுக்கு ரூ. 1000 தள்ளுபடி தரதுனால உங்களுக்கு 59,000 கட்டினா போதும். இதே நீங்க 12 மாதத்துக்கு ரிபேட் உங்களுக்கு எவ்வளவு வருதுன்னா ரூ. 4,000 தள்ளிடுறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 1,16,000 கட்டினா போதும். ஸோ ரூ. 4,000 உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மிச்சமாகுது. என்னன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கூடுதல் தொகை கட்டுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து ரிபேட் தொகையுமே அதிகமா கிடைக்குது. இந்த ரிபேட் ஃபெசிலிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இடையில வந்து பல்கான அமௌண்ட் வரும்போது இந்த மாதிரி நீங்க டெபாசிட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா இந்த அமௌண்ட் 3.33% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.